ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு சம்பவம், அதாவது நேற்று வந்து விஜய் சேதுபதி அவருடைய எபிசோட் முடிஞ்சதுக்கப்புறமா எல்லாருக்கும் காமனாக வந்து ஒரு ஃபுட்டு வரும். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து ரெஸ்ட்டு ஒரு நாள் ஃபுல்லாக அதை நம்மளுக்கு டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்க, உங்களுக்கே தெரியும். அந்த டைம் எப்பயுமே வந்துட்டு அந்த ஃபுட்டை வந்து எல்லோரும் சமமாக சாப்பிடுவாங்க. ஆனால் அதுலேயும் ஒரு ரூலை கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா, அதான் கொடுமை. அதில் தான் ஒரு சண்டை பெருசாக வெடிச்சு திவாகர், விஜய் பார்வதி, சபரி, எஃப்ஜே, கனி இப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத சண்டை. அதாவது நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் என்ன சொன்னார்னா, கொஞ்சம் சுவாரஸ்யமாக பண்ணுங்கள், கண்டென்ட் இருக்கிற மாதிரி பண்ணுங்கள் இப்படின்னு சொன்னதுனால இவங்களாம் என்ன நினச்சிக்கிட்டாங்க, எல்லாத்துலேயுமே கண்டென்ட் இப்போ எதிர்பார்க்குறாங்க. சாப்பாடு வாரம் முழுக்க சாப்பாடே கிடைக்காம பிக் பாஸ் வீட்டில் அவ்வளோ பேர் வந்து கஷ்டப்பட்டாங்க. இப்போ எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டாங்க. அதில் போய் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு சபரி எடுத்து போட சொல்லி கனி சொல்லியிருக்காங்க பொழுது அந்த நேரத்தில் அவங்க டக்குன்னு எடுத்து போட்டாங்க. இருமான எடுத்து போடுறேன்னு சொல்லி இல்லைடா எனக்கு தேவையானதானே எடுத்து போட்டுக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே வந்து விஜய் பார்வதி சாப்பிடும்போது நீ வந்து வேஸ்ட் பண்ணிட்டேன்னு ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க போல. அதனால் நான் வேஸ்ட் பண்ணாத அளவுக்கு அவங்க போட்டது எனக்கு தெரியாது இல்லையா, என் அளவு அவங்களுக்கு தெரியாது. எனக்கு என்ன அளவுக்கு தேவைப்படுது அதை மட்டும் நான் போட்டு போகிறேன்னு சொன்னதுக்கு அவ்வளோ சண்டைகள். எஃப்ஜே வந்து கத்துறாப்புல, திவாகரத்துன்னு சொல்கிறேன், ஏன் சாப்பிடும்போது எதுக்கு அப்படி சொல்கிறீங்கன்னா, நீங்கள் எதுக்கு உள்ளே வரீங்க, உங்கள்கிட்ட இதை சொல்லும்போது நீங்கள் சைலண்டாக தான் இருந்தீங்க, இப்போயே பார்வதிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க அப்படின்றாங்க. சபரி வந்து சொல்கிறாரு, அதாவது பர்ஃபெக்ஷன் இருக்கலாம், எல்லாத்துலேயுமே இருக்க முடியாது, ஒரு நாள் கூட விடக்கூடாது, இதெல்லாம் ரொம்ப டூ மச். அதாவது ஒருத்தங்க வந்துட்டு ஏற்கனவே வந்து விஜய் சேதுபதிக்கிட்ட அடி, சனிக்கிழமை எபிசோடு அடி, ஞாயிற்றுக்கிழமை எபிசோடு அடி மேலே அடி வாங்கி இடி தாங்கி மாதிரி நின்றுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி வந்துட்டு சாப்பாடு விஷயத்துலையும் பண்ணுறது என்ன கேட்டால் டூ மச் அப்படி தான் சொல்லி ஆகணும். அந்த டைம் திவாகர் சூப்பராக வந்து சொன்னார். பட் திவாகரை எல்லோரும் பிடிச்சிக்கிட்டாங்க. ஆனால் விஜய் பார்வதி என்ன பண்ணிட்டாங்க, டபால்னு அந்த சாப்பாடு எடுத்துகிட்டு வெளியே போய் உட்காந்து அந்த இவர் பண்ணார் பாருங்க பார்வதி. அதுக்கு முன்னாடி நாள் அழும்போது ஈட் 5 ஸ்டார் டூ நாட் நத்திங் டூ நத்திங், அது மாதிரி வந்துட்டு அவர் வந்து ஏதோ ஒன்று ஸ்வீட் சாப்பிட்டுட்டே இருப்பார். அந்த மாதிரி இங்கே திவாகர் வந்து அவங்களுக்காக சண்டை போட்டுருக்காரு. அவங்க அங்கே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களாம் சாப்பிட்டுட்டு அங்கே போய் உட்காந்துட்டாங்க. ஆனால் கரெக்டாக சொன்னாங்க, இல்லைடா நான் சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்தை தான் பண்ணேன், அதை வந்து ஏன் இவ்வளோ பெருசு படுத்தணும்னா அதுக்கும் வந்துட்டு அதுவும் சபரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து சூப்பராக பேசுகிறாரு, இல்லைன்னு சொல்ல, கொஞ்சம் ரொம்ப இழுத்து பேசுகிறாரு, ரொம்ப ஓவராக வந்து பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்குறாரு. அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்க முடியாது, எதிர்பார்த்தாலும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடக்காது. இவர் வந்துட்டு இந்த சீசன் இதுக்கு முன்னாடி வந்துட்டு முடிஞ்சிட்டு வெளியே வந்தவங்களே எத்தனை வாட்டி ரோஸ் பண்ணிருப்பார். இப்போ இவரே வந்து ரோஸ் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் பண்ணுறது கொஞ்சம் அதை திருத்திக்கலாம். ஏன்னா ஓவர் பர்ஃபெக்டாக இருந்தால் எல்லாருக்குமே பிடிக்காது, ஒரு சில பேருக்கு வேணால் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். கடைசியாக வந்து சாப்பாடில் கூட அதாவது விஜய் பார்வதி பண்ணுறது எல்லாமே தப்பு நான் சொல்ல, அதாவது சரின்னு சொல்ல வரல, தப்பு இருக்குது. அதுக்குன்ட்டு வந்துட்டு சும்மா எல்லாத்துலேயுமே அவங்ககிட்ட வந்து சண்டை போடுறது வந்துட்டு எந்த விதத்தில் நியாயம் எனக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். நீங்கள் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களா இருந்தால் அந்த லைக்கை தட்டி விடுங்க. இல்லைங்க பார்வதி பண்ணது தப்புனா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்வதி அப்படிலாம் இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு வராங்க. அதனால் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்ல.